தோழர், இனிமேல் சினிமாவில் வந்து யாராவது அரசியலுக்கு வந்தாக்கா ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொன்ன அண்ணன் சீமான் வந்துட்டு இப்ப சொல்றாரு, தம்பி விஜய் வந்துட்டு அடுத்த மாசம் கட்சி தொடங்குறது எனக்கு துணையா வந்து நிக்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டுல அண்ணா சீமான் மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் மற்றவர்கள் தூங்கிட்டு இருக்க மாதிரியும் அண்ணன் சீமானுக்கு அவருடைய தம்பி விஜய் வந்து சப்போர்ட்டா வந்து அரசியல் கட்சி தொடங்கின மாதிரியும் அவர் பேசி இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? தோழர், சீமானும் சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். அதை அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க தம்பிகளும் அதற்கு எவ்வளவு தூரம் ப்ராப்பகேண்டா பண்ணி அந்த ஒரு விஷயத்த மறைக்கணுமோ மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சினிமா பாணியில ஒரு டைரக்டர் ஹீரோக்கு எப்படி கதை சொல்லுவாரோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மேடைகளிலும் சீமான் வந்து கதை சொல்றத பார்க்க முடியுது. இப்ப கூட ஒரு கதை சொல்லி ட்விட்டர்ல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. சீமான் வந்து சொல்லுவான், உன் பிள்ளைங்களெல்லாம் மாடு மேய்க்க கூப்பிடுவான், அனுப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா எல்லாருமே என்ன பண்றது அப்படிங்கிறத உருட்டியிருப்பாப்புல. அவ்வளவுதான் அவருடைய புரிதல். இப்போ சினிமா துறையில இருந்து இது வரைக்கும் இதுக்கப்புறம் எவனும் வரக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு பேசினவர் விஜயை ஆதரிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னா முதல் பாதிப்பு தமிழ்நாட்டு அரசியல் ஏற்பட போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சீமானுக்கு தான். ஏன்னா 30க்கு கீழே இருக்கக்கூடிய வயது வந்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சீமானுக்கு அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படியே விஜய்க்கு தான் கன்வெர்ட் ஆவாங்க. ஏன்னா சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த இளைஞர்கள் எல்லாத்தையுமே ஏமாத்திக்கிட்டு வராரு அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு வருது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அதிமுகவை நீ எதிர்க்கிறதே இல்லை அப்படிங்கிற செய்திகளும் இன்னைக்கு இவங்களுக்கு போய் சேருது. பிஜேபியில இருந்து வரக்கூடிய பல பேரு, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரக்கூடிய பல பேர்கள் வந்து இன்னைக்கு நாம் தமிழர்ல வந்து சங்கமிக்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி விஜயகாந்த் கட்சியில ஒரு காலகட்டத்துக்கு மேல பிரேமலதா உள்ள வந்து அந்த கட்சியுடைய முழு கட்டுப்பாட்டையும் கையில் எடுத்தாங்களோ, இன்னைக்கு கயல்விழி அவர்கள் வந்து கட்சிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கான ஏற்பாடுகளை சீமான் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாங்க. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு இன்டர்வியூ நடக்குது. அப்போ கயல்விழி வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நான் நேரடி அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வழக்கம் போல சீமான் மூக்க நோண்டிட்டு காதை நோண்டிக்கிட்டு ஒரு பதில் சொல்லுவாரு, நீ ஆல்ரெடி அரசியல தானே இருக்க. சோ அது வந்து அப்படி கேஷுவல் ஆக்குறாங்க. இல்ல சொல்ல, இதுல ஒரு விஷயத்த தெளிவா மறைக்கிறாங்க. கயல்விழி ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட கிளை அமைப்பு இருக்கு இல்லைங்களா, வீரத்தமிழர் முன்னணி, காரணமே கயல்விழி தான். ஏன்னா கயல்விழி அவங்களுடைய குடும்பம், அவங்க எந்த பாரம்பரியத்துல இருந்து வராங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு பிரிடாமினண்டா கயல்விழி அவர்களை கிட்டத்தட்ட சீமானுக்கு அடுத்து அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கான, ஏன்னா இப்ப அந்த கட்சிக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நீ வந்து திரள் நிதி கொடு, கட்சிக்கு நிதி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்னா ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா இப்ப விஜய் வந்து கடந்த 2 தேர்தல்கள்ல போட்டிடுறாங்க அவங்க மக்கள் இயக்கம் சார்புல. அங்கங்க ஒரு சில கவுன்சிலரு ஒரு 10 பேர் 15 பேர் ஜெயிக்கிறாங்க இல்லையா, ஆனா சீமானால ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜய் நேரடி அரசியலுக்கு உள்ள வராரு அப்படின்னா முதல் பாதிப்பு சீமானுடைய கூடாரம் தான் காலியாகும். அதுக்கப்புறம் ராமதாஸ் விசிகாலையும் கொஞ்சம் காலியாக வாய்ப்பு இருக்கு, திமுகவிலையும் ஆப்வியஸா காலியாக இருக்கு. அதிமுக எனக்கு தெரிஞ்சு டோட்டலா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுகல வந்து தொண்டர்கள் பலம் தான் அந்த கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைமை வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்த இடத்துல எடப்பாடியை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சீமான் அதுல சொன்னது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சீமான் வந்து இப்ப விஜயை ஆதரிச்சா மட்டும்தான் இருக்கிற வண்டியும் ஓடும். எதிர்த்து பேசினாருன்னா கூடாரம் காலி ஆயிரும். தமிழ்நாட்டுல எந்த ஒரு தீய தட்டத்துக்கும் வேர்களை தேடி போனா அங்க வந்து திமுக இருக்கும், குறிப்பா கருணாநிதியோட பேர் அதுல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதோட சேர்த்து அநாகரிக அரசியல் ஆரம்ப புள்ளியே திமுக தான் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை பேசினார் இல்லையா, அண்ணாமலை இப்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா, அதை வந்து சமன்படுத்தணும், அந்த அந்த வண்டியை அப்படியே வேற பக்கம் திருப்பி விடுற வேலைய சீமான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. பிளஸ் தேர்தல் வர ஆரம்பிச்சிருச்சு, அவருடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு. நான் தேர்தலில் நிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு, மோடிய தோற்கடிக்கிற அளவுக்கு எனக்கு வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாப்புல. இது கிளியர் கட்டா பிஜேபி பக்கமும் அதிமுக பக்கமும் மக்களுடைய மனநிலைய மாத்துறதுக்கான ஒரு அஜெண்டா, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துச்சா?
அதிமுகவும் இருந்துச்சுல்ல. அதிமுக வந்து இவங்க சித்தப்பா ஆட்சி காலத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் இவர் பேசவே மாட்டாரா? ஏன் இன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அப்படியே காட்டு கூப்பா கத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு அடித்தளம் போட்டது யாரு? அதிமுக ஆட்சி காலத்துல தானே. ஏன் கேட்க மாட்டாரா இவரு சீமான்? இது மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. எலெக்ஷன் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த மக்களுடைய மனநிலைமையை திமுகவுக்கு எதிராக திருப்பணும், பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவா மடைமாற்றணும். அதுதான் அவருடைய அஜெண்டா. தோழர், இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, சீமான் அவர் வந்து சொல்றாரு இல்லைங்களா, சண்டை போட்டுட்டு இருக்க அண்ணனுக்கு உறுதுணையா நிக்கிறதுக்கு தான் தம்பி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னாங்க. உறுதுணையா நிக்கிறவங்க உங்க கட்சியில வந்துதான் சேருவாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறோம், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற முடிவு அறிவிக்கும் போது ஒவ்வொரு தலைவர்களை பத்தி பேசிட்டு வரும்போது அன்புமணி அவர்களை பத்தி சொல்லும் போது சொல்லியிருந்தாரு, மிகப்பெரிய படிப்பாளி, மிக சிறந்த திறமைசாலி, நல்ல ஒரு நிர்வாக திறன் உள்ளவர் அப்படின்னு சொன்ன உடனே இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அன்புமணிகிட்ட கேட்டப்ப அன்புமணி வந்து டக்குனு ஒரு பதில் சொன்னாரு, அப்ப எதுக்கு கட்சி தனியா இருக்கு, என் கட்சியில வந்து சேர்ந்து போங்க அப்படின்னு அன்புமணி தெளிவா சொல்லி இருந்தாரு. இப்ப அண்ணா வந்து என்ன சொல்றாரு, இவருக்கு துணையா இருக்கிறதே இவருக்கு கட்சியை ஆரம்பிக்கிறார், இவருக்கு துணையா இருக்கிற இவர் கட்சிக்குள்ள வந்து சேருவாங்க அப்படி ஒரு கேள்வி இருக்கும் போது இதை பத்தி யாரும் எந்த கேள்வியும் கேட்காம அவரு சீமான் என்ன அண்ணாமலை கிட்ட ஒரு என்ன போக்க சில போடுகள் பண்ண அதே மாதிரி போக்கதான் நீங்க கடைபிடிக்கிறத பார்க்க முடியுது. அதை எப்படி பாக்குறீங்க? சீமான்ட்டு ஒரு எதிர்கேள்வின்றதை வைக்க முடியும், அண்ணாமலைகிட்ட கூட எதிர்கேள்வி வைக்க முடியும், சீமான்ட்டு எந்த ஊடகவியலாளரும் ஒரு எதிர்கேள்வி வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. எதிர்கேள்வி வச்சாலும் நான் இதை கடந்து போக விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார் தோழர். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து கண்டிப்பா நாம் தமிழர்ல சேர மாட்டாரு. ஆனா குறிப்பா எழுதி கூட வச்சுக்கோங்க, நாம் தமிழர்ல இருந்து கூட்டம் கூட்டமா விஜய் கட்சிக்கு போய் சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வரக்கூடிய தேர்தல்கள் இருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா அதுவரை தமிழர் தாங்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிற கேள்விக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு கலந்த மாதிரி சீமான் வந்து அப்படியே மலுப்பலா பல பதில்கள்லாம் சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு வந்து அப்படி நெடுஞ்சான் கிடையா படுத்த மாதிரி எதிர்க்காமலே ஆதரவு நிலைப்பாடுல பேசுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயை வந்து சீமான் எதிர்த்தாரு அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆதரவுகள் வந்து விஜய் பக்கம் தான் போகும். ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா லைம் லைட்ல இருக்கிறாரு, பீக்ல இருக்காரு அவரோட கெரியர்ல. அப்படிங்கிறப்ப அவருக்கு பக்கம் காசும் இருக்கு. இன்னொரு ரூமரும் இருக்கு, விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறாங்க, ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலைகளை அவருக்கு ஒரு இதா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த மாஸ்டர் படத்தப்ப அவர் வீட்டுக்கு ரைடு போனாங்க இல்லையா, அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாடுகள்ல நிறைய மாற்றங்கள். பீஸ்ட் படத்துல கூட இஸ்லாமியர்களை வந்து ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, அப்புறம் அந்த ரஃபேல வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து பின்னணியில வந்து பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட போகிறாரு அப்படிங்கிற இது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய முதல் அரசியல் இதை வந்து பேசுறப்ப அவர் பெரியாரையும் காமராஜரையும் குறிப்பிட்டு பேசினாரு, அண்ணாவை வேணும்னே தவிர்த்தாரு. காமராஜரை பேசினவர், பெரியாரை பேசினவர், அண்ணாவையும் கலைஞர் பேரையும் உச்சரிக்கல. அது தெரிஞ்சுதான் பேசியிருப்பாங்க. ஸோ அதுலயே தெரியுது. ஆனா அப்படியே ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்து வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக, பாமக, சீமான் இந்த கூடாரங்கள் பெருமளவு பாதிக்கப்படும். பெரிய அளவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் விஜய் பக்கம் வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு ஏதோ ஒரு சின்ன சேதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லாம் அவர் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துல பயன்படுறதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.